யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை போய் கருப்பு விழி கரைஞ்சு வெள்ளை விழி வந்துருச்சான். தன்னுடைய மகனை காணாண்டு அழுது. காலங்கள் ஓடுது. அப்போ அல்லாஹ் கேட்குறான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, யாக்கூபே உங்கள் மகனை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கிங்களா? இப்படி அழுததுக்கு காரணம் என்ன? ஒரு நபியே இப்படி அழுதுனீங்கன்னு கேட்டியல்ல, இப்படி அழுததுக்கு காரணம் என்னன்னு இதுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்களாம், ஏன் அல்லாஹ் நீ என் மகனை திருப்பி தருவ, ஓனாய் திங்கல ஹயாத்தோடு இருக்காங்க, அது எனக்கு தெரியுது, இல்லை அல்லாவுடைய உன்னுடைய கிருபையில் இருக்கு. ஆனால் என் மகன் ஈமானோட வருவானான்னு நினச்சி நான் அழுவேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு ஈமானை எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு களிமாவை சொல்லி கொடுத்து அது மழலை மொழியில் சொல்ல வச்சு கேட்க வச்சு நம்ம தூக்கத்துக்கு செலுத்தக்கூடிய தாய்மார்களாக எத்தனை பேர் இருக்கோம், அத்தமாரா மூமாமார்கள் மாதிரி எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் தானே அவ்வளோ பேர் ரூஹையும் வாங்குறீங்க, என் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்களா, இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லையா நான் வாங்கலை இன்னும். அப்போ அவங்க சொன்னாங்களா, அப்போ தான் சொன்ன வார்த்தை காலை இன்னம்மா சுகுபத்தி வா ஹுஸ்னி இலல்லாஹி, என்னுடைய கவலைகளை துன்பங்களை முறையிடுவது அல்லாவிடமே அப்படின்னு அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நபிமார்களே அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சு நபி